நம்ம என்ன விளையாட போகிறோம்னா அமாங் அஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த நம்ம கூட விளையாட சஞ்சியும் வரல, விளையாடுறதுக்கே யாரும் வரல. ஆனால் சும்மா பேச்சு கொடுக்க ஒருத்தர் வந்திருக்காரு. சும்மா கெஸ் பண்ணுங்களேன். நீங்கள் 2 பேரும் மட்டும் தான் யோசிப்பீங்க, அது எனக்கு தெரியும். ஆனால் புதுசாக 3ஆவதாக நம்ம சேனல் மெம்பராக புதுசாக சேர்ந்துருக்காரு என்னோட செகண்ட் பிரதர் அபிஷேக். ஹலோ யூடியூபர்ஸ், மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அவங்களாம் முன்னுவாங்க ப்ரோ. சரி வாங்க மக்களே, நம்ம உள்ளே போவோம். எதுக்குள்ளே ஜாயின் ஆகலாம்? இதியாவே போ. இல்லை 3 பேர் தான் இருக்காங்க. இதில் போய் போ. என்னடா அது டேய், என்னடா வெளில துரத்தி விட்றியா மேன்? வெளில இந்த மாதிரி உள்ளே போகணும். ஏன் ப்ரோ பேசாமே உட்காந்துருக்கேன்? இல்லை ப்ரோ, சும்மா ப்ரோ. ஃபஸ்ட்டு நான் அவன் டேட் கூப்பிட்டாலே போதும். ஓகேடா, நார்மலாக பேசியா. கைஸ், அவரோட சேனல் வச்சுருக்காரு. நீங்கள் அவர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. உங்கள் சேனல் பேர் என்ன? தமிழன் கேமிங். இப்போ கூடி சீக்கிரத்தில் ஜியோ லீடர்னு மாற்ற போகிறேன். நான் ஃப்ரீ ஃபயர் பற்றி. அதுவும் இல்லாமல் நம்ம சேனல் லோகோ மாற்றியாச்சு. கைஸ், நம்ம சேனல் லோகோ மாற்றியாச்சு. ஓகே, நம்மளுக்கு என்ன இம்போஸ்ட் இல்லை. அதுவும் இல்லாமல் நான் ஃப்ரீ ஃபயர் பற்றி தான் போடுவேன். ஃப்ரீ ஃபயர் விளையாடுறவங்களாம் என் யூடியூப்புக்குள்ள வந்து பாருங்கள். நான் உங்களுக்கு நிறைய ட்ரிக்ஸ் மக்களே. கொண்டுட்டாண்டா டே ஆவியா சுத்த வர்றீங்களேடா. என்ன மக்களே, ஸ்டார்டிங்கே மக்களே ஒன்றுமே புரியல. அந்த மேட்ச் விட்டே வெளில வந்துருச்சு. என்னடா உருட்ரியான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பக்கத்தில் சாட்சிக்கு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்டே கேளுங்க. ஆமாம், மேட்ச் விட்டு வெளில வந்துருச்சு, மொத்தமாக வெளில வந்துருச்சு. எப்படி எனக்கு ஒன்றுமே புரியல. நாங்களாம் ரெட்ரோ படம் சார், இங்கே பாருங்க. நீ கேம் விளையாடுறது முதல்ல பாரு. இன்னும் ப்ரோ இன்னும் 15 பேர் வந்தாச்சு. யார் ஹோஸ்ட்டு? ஸ்டார்ட் பண்ணு ப்ரோ. இல்லை 14 பேர் வந்தாச்சு. இல்லை 13 பேர். அவன் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால எல்லோரும் வெளில போகிறாங்க. நம்ம ஏன் ரெடி போட்டு விட்டுருவோம். என்ன தெரில ப்ரோ, அந்த சென்டர் இது ஏன் ஒர்க் ஆக முடியுது எனக்கு தெரில. அது குயிக்கு வழியாக தான் போய் போட முடியும். டேய், இப்போ 16 பேர் வந்துட்டாங்கடா. ஸ்டார்ட் பண்ணுறான். 15 பேர் வந்துட்டாங்கடா. இங்கே ஏதோ ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்கியா? போடா. உங்களே நம்ம பெட்டு ஏதாச்சும் வச்சுக்கோம். பெட்டு மை பெட்டி என்ன மாதிரியே இருக்க பெட்டி ஏதாச்சும் இருக்கா? உன்ன மாதிரி பெட்டுனா இருக்காதுடா. என்ன மாதிரி இருக்காதா? இருக்கே ப்ரோ. அசிங்கப்பட்ட நாட்டாக்காரன். உன்ன மாதிரி இல்லையே. ஒன்று கூட இல்லையே, இருக்கேப்பா. பச்சை கலரில் இருக்கு பாரு. இது சொல்லலை. இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுன்றியா? ஆமாம், அந்த மாதிரி வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் ப்ரோ? இது க்யூட்டாக இருக்கு. அதே வை. இதான் பூனை குட்டி வாக்குறேனா. ஹலோன்னு யாரும் மெசேஜ் பண்ணிருக்கா? எத்தனை நாளோடா? இன்னுங்கடா நானும் போடுவேன்டா. ஹலோ போடுவேன்டா. என்னடா டே, ஸ்டார்ட் பண்ண மாட்டோம் மக்களே. நம்மளும் மேட்ச் விட்டு வெளில போயிடலாம். இந்த ரூம்குள்ளேயே வச்சு எல்லாம் வெளியேற்றுறாங்க. நானும் இதே மாதிரி தான். ரூம் மேட்ச் போனால் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அதனால நானே ஒரு ரூம் மேட்ச்லாம் க்ரியேட் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் ஃப்ரீ ஃபயரை பற்றி பேசக்கூடாது. இது கேமிங் கண்டென்ட்டு, ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் இல்லை. அதனால் செட்டில் தானே கேமிங். ஆனால் ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் ப்ரோ. நீ மொத்தம் முழுக்க ஃப்ரீ ஃபயர்லேயே உருகி இருக்க. இல்லை, நான் அப்படிலாம் இல்லை. ஹலோ காய்ஸ், நான் பிரைம் 4ல் இருக்கேன். ஹலோ காய்ஸ்னா எத்தனை ப்ரோ? என்னடா டே, ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கடா. 15. சாமி, யாரா ஸ்டார்ட் பண்ணி விளாண்டே இருக்கான்? யாரு? எவன் தெரில ப்ரோ. மக்களே, ஸ்டார்ட் மேட்ச்குள்ள போய்விட்டது. என்ன ப்ரோ இது? எவனோ என்றா இது சத்தம்? நம்மளுக்கு போதே வில்லங்கனத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ப்ரோ. நம்மளுக்கு ரூம்மேட் பெட்டை கொஞ்சம் வந்தானா டேரக்ட் மேட்ச் பொத்திட்டு ஆடுவோம். அதுக்கு நல்லா யோ
என்னாச்சு ப்ரோ இது நான் எனக்கு பழக்கப்பட்டது சொன்னோம்ல சொந்த ஊருக்காரம்ல சம்மந்தமே இல்லாமல் பேசுவேன் ரெண்டுக்கூடாது. நான் பூனை நான் இறங்கிட்டேன்னு நீ தனியாக தான் இருக்கணும் பரவாயில்லையா? நீ இறக்காம முதல்ல மூடிட்டு விளையாடு ப்ரோ. இல்லை ப்ரோ எங்கே இருந்து வேணால் வந்து கொள்ளுவாங்க. ஏன் எவன் வந்து கொள்ளுவான்? இம்போஸ்டர்ஸ். அவங்க யாரு? அவங்க தான் கொலையாளி ரகசியமாக இருப்பாங்க. இவன் என்ன ஃபாலோ பண்ணுடு இல்லை போயிட்டான். சிசிடிவி பார்ப்போம் வெயிட் பண்ணு. ஒரு பணம் கிடக்குதுடா. எவன்டா ஏடா பணம் கிடக்கிறது கூட பார்க்கலையாடா? இல்லை வேணாம் நம்ம ரிப்போர்ட் அடித்தோம் ஏதாச்சும் வேறு வாசத்தை பாடின்பாங்க. நம்மளுக்கு வேறு சேட் வேறு ஒர்க் ஆக மாட்டேங்குது அதனால ப்ரோ வெயிட் பண்ணு ப்ரோ. ஒரு கேமரா பார்ப்போம். இதோ தெரியுதா ப்ரோ அங்கே டெட் பாடி கிடக்கிறது? தொட்டு காட்டு ப்ரோ. ப்ரோ அது தொட முடியாது ப்ரோ, அது கேமரா ப்ரோ. என்னடா டே எனக்கு கடுமை மஞ்சள் அந்த இது. இவன் இப்போ தான் வெளில போகிறான். என்னடா அது அந்த பொண்ணை பக்கம் யாருமே போகல மக்களே. போய் ரிப்போர்ட் அடி. சூப்பர் ரிப்போர்ட் மக்களே. இம்போஸ்டா ஆமா வெண்ட் அடிச்சிச்சு. அந்த படத்தை பார்த்து ரிப்போர்ட் கூட அடிக்கல. அது இல்ல நீயே ரிப்போர்ட் அடிக்க போற. இதுதான் இம்போஸ்ட். கேமரா வழியா பார்த்துட்டோம் ஆனா அதுக்கு தெரியாது நம்ம பார்த்துருக்கோம். ஏமா போய் ரிப்போர்ட் அடி. டேய் அப்ப இதுவும் இம்போஸ்டா மக்களே. நம்மளுக்கு 2 இம்போஸ்ட் கண்ணில் மாட்டிருச்சு. பாட்டம் கொண்டாட்டம் தான். அங்க பாருங்க அங்க ஒரு பாடி. ஏடா படத்து மேல நடக்கிறீங்க ப்ரோ. 3 இம்போஸ்டே எனக்கு தெரிஞ்சிச்சு மக்களே. இந்த ஒரு இம்போஸ்ட் அது ஒரு இம்போஸ்ட் அப்புறம் மண்டையில பலூன் வச்சிருந்தது ஒரு இம்போஸ்ட். ஏன்டா இதை ட்ரை பண்ணல? என்ன நடக்குது மக்களே? நம்ம கேமராலேயே பார்த்துட்டு இருக்கோம். விளையாடுறா சுத்தன்பீங்க வாங்க விளையாடு. அடே இம்போஸ்ட் தெரியும் குண்டியா அச்சா விடுங்க. எல்லாருமே ஆவியா அதில் பாதி பூனை அழுகுது. எனக்கு அது மஞ்சள் கலர் மேலே சந்தைக்கு தேவையில்லாமல். இப்போ பாருங்க போன வீடியோவில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆனோம்ல அதே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ப்ரோ. என்னடா இன்னும் போகிறேன் இல்லையா? இப்போ பாருங்க தீப்பொருதி முருகேச. நீ உள்ள போய் உன் உடம்புக்குள்ள போடுற வழியை வரும். பூர முடியாது ப்ரோ. என் பூனை பாவம் ப்ரோ. கொல்ல முடியாது. அப்புறம் என்ன ப்ரோ பண்ண முடியும்? சும்மா சுத்த தான் ப்ரோ இந்த கேம். அப்புறம் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 11 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு. ரொம்ப பெருமையாக இருக்குது. 11 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டோம். எங்களுக்கு இன்னும் பெருமையாக இருக்குது. இதுக்கும் எனக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க. ஏன் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிவ்அவேவா மினி வீக்லி போடப்படும். ஓ அப்படியாச்சு. என் யூடியூப் நேம் இந்த டாஸ்க் நான் முடிப்பேன். அழகாக இருக்கும் அது. ஆமாம் அந்த பர்ஃபெக்ட் மண்டே யாரு? டாஸ்க் கம்ப்ளீட்டட். அவன் தான் ப்ரோ இம்போஸ்ட். வாரு ப்ரோ. டேய் எல்லாரும் கொண்டுட்டியாடா நீ? இந்த மக்களே என்னென்ன டாஸ்க் ஏதாச்சும் இருக்கா நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். பார்க்கலாம் பாருங்க யாரையோ கொண்டுட்டாங்க மாப்பிள்ள. டாஸ்க் கம்மியாது. டே ஆவியா டே என் பூனை பாவம். அதே நான் அங்கேயே படுத்துருக்கு. ஏன்டா என்னை விட்டு போனேன்னு இருக்கு. அடுத்தாட்டி உன்னை வீட்லேயே விட்டுட்டு வரேன். இன்சைட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போக முடியுது. இங்கே விழுந்து போமா? இடடா சேர்க்குள்ளே போடுவேன். சேர் பண்ண போ. டாஸ்க்கு நம்ம செய்ய கம்மியாக தான் ப்ரோ. இங்கே ஒரு டாஸ்க் கம்ப்ளீட்டட்.
அதில் என்ன டாஸ்க்குன்னு அது கம்ப்ளீட்டட். இந்த பாடியை தானே நீங்கள் பார்த்தீங்க. அதான் ப்ரோ எங்களுக்கு கொண்டுட்டு நீ என்ன பண்ணுற? அவனை யாராச்சும் சொல்லுங்க ப்ரோ. கமாண்டில் வந்துருக்கு நம்ம இறந்த நண்பர் தான். இட் வாஸ் டி என்னடா அடுத்து ரெட்டியும் போட்டு விட்டீங்க. அப்போ இம்போஸ்டர்ஸ் மட்டும் தான்டா இருக்காங்க, இல்லாட்டி எல்லாரும் ரிப்போர்ட் அடிச்சிருப்பாங்களே. என்னது ரிப்போர்ட் அடிக்கணும்? வெயிட் பண்ணு. பணத்தை பார்த்து ரிப்போர்ட் அடிச்சிடணுமா? ஆமாம். அப்போ அது அப்போ இந்த கேமே இம்போஸ்ட் வின் ஆகிட்டாங்க. வாங்க நம்ம வெளில போயிடுவோம். இம்போஸ்ட் வின்ஸ் தான் தெரிஞ்சு போச்சு. இம்போஸ்டர்ஸ் எனிமியா? ஆமாம் ப்ரோ. அங்கே டீம் மட்டும் வந்துருக்காங்க ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்காங்க. இம்போஸ்ட் என்னடா ஒன்றுமே நல்லா இல்லை. இது போயிட்டு போவோம். கூட்டு போடா உள்ள. என் பச்சை கலர் அவனை திருடிட்டான். இல்லை நல்லாவே இருக்க முடியடா. திருடிடுவாங்களா? இல்லைடா அவங்க வச்சு என் பச்சை கலர் எனக்கு கிடச்சிருச்சு. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கடவுள் கிடையாது மக்களே, எல்லாம் லைக் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு இம்போஸ்ட் கிடைக்கும். ஆரம்பிக்கும் போதே வில்லனுங்கமே குரோமெட்டா. மகளே நீங்களாம் லைக் பண்ணல, வேற நம்மளுக்கு இம்போஸ்ட் கிடைக்கல. மக்களே நீங்கள் லைக் பண்ணி. ஐயோ ஒன்று மறந்துட்டேன் ப்ரோ, பெட்டை வீட்லேயே விட மறந்துட்டேன். இந்த வாட்டி எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சாச்சுது. அப்படி ப்ரோ இதில் என்ன பண்ணிட்டு இருக்கா? டாஸ்க் ப்ரோ. ஐயோ நீ இம்போஸ்டன் பைக்ல ப்ரோ. இந்தியனால என்ன பண்ண முடியும்? இவெண்ட் அடிக்க முடியும் எனக்கு தெரியாது. என்ன சொல்லுவாங்க பாருங்க கமெண்ட்ல. யோ இம்போஸ்டரா? வேர் வாஸ் த பாடி? யார் இவனா இம்போஸ்ட்? நான் ஒருத்த மேலே ஓட் பண்ணிட்டேன். எப்படி ஸ்டார்ட் பண்ண அடுத்த செகண்ட் எத்தனை பேர் கூட்டிருக்கீங்க? இப்போ ஒன்னே கோடல இன்னும் கொள்ள ப்ரோ. அதோ மேலே ஓட்டு போட்டிருக்கேன் பாரு, பச்சை கலர். இல்லை நான் இந்த கலரில் இருக்கேன். இப்போ பச்சை கலர் போய் விட்டது. பச்சை கலர் இது என்ன ஆச்சு? அவன் இம்போஸ்ட் இல்லையா? ஐயா டே என்னைக்கு இது சொல்லிடாதீங்கடா இம்போஸ்ட்னு. பாவண்டா இங்கே வர்ற ஒருத்தன் போயிட்டு தொலைச்சிட்டு வந்துக்கா. அட்மிட் பண்ண முடியாதா? ஓகே நான் இன்னும் டாஸ்க் இருந்துச்சு அது பண்ணிட்டு வரேன். போய் டாஸ்க்கு உன் பக்கத்தில் இருக்கிறோம். நம்ம தோத்துட்டோமாரா. ஆனால் இதில் எவன் அது கொண்டா? ப்ளே கேம் மகளே. மகளே இந்த தடவை லைக் பண்ணுங்க. நம்ம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பயாச்சும் நம்மளுக்கு இம்போஸ்ட் வருதான்னு பார்ப்போம். அப்புறம் நம்ம சேனல்ல 2 கமெண்ட் தான் வந்திருக்கு மக்களே. அதில் ஒரு கமெண்ட் வந்து நம்மளே, இன்னொரு கமெண்ட் வந்து திருமுருகம் அப்படின்னு போட்டு சூப்பர்னு வந்துருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று வந்துருந்துச்சு மக்களே. அப்புறம் இன்னொன்று வந்துருந்துச்சு. அது என்னது இது? ப்ரோ கேம் டவுன்லோட் நவீனா யாருன்னு ப்ரொஃபைல உத்து பார்த்தா என் பக்கத்தில் உட்காந்துருக்கான்ல அதே ஆளு தான் பைத்தியக்காரன். கேம் டவுன்லோட் நவீனாமா. நானும் வேற யாரும் நினச்சி ஒய்ஃப்லாம் போடுறேன். பார்த்தா இவன் ப்ரொஃபைல் ஊற்று பார்த்தா போஸ்ட் பக்கத்தில் அடிக்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நினைக்கிறேன். சூப்பர். இதே மாதிரி தினைக்கும் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்களா நாங்கள் இம்போஸ்டர் ஆயிடுவோம். அப்புறம் அமாங்கஸ் எபிசோட்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அமாங்கஸ் ரொம்ப பிடிச்சவங்க எல்லாருமே எப்போ என்ன சொல்ல புரியல அவருக்கு என்ன சொல்றது தெரியல எனக்கு. எங்கள் யூடியூப்ல வந்து பார்த்துருங்க. அமாங்கஸ் பற்றி ஃபுல்லாக இவன் போட்டுருவான்.
என்ன ப்ரோ இல்லை புரியல, நான் அம்மாங்க பற்றி ஃபுல்லாலாம் போடுறதுன்னு இல்லை. நீங்கள் எந்த கேம் வேணுமோ அதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த கேம் பற்றி நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம். அந்த கேம் பற்றி வீடியோ போடுவோம். ஆமாம் மக்களே, இவர் வந்ததுலேருந்து யாரா அவன் பைத்தியக்கார மாதிரி இருக்குன்னு நினச்சிடாதீங்க. அப்படி தான் வாழ்ட்டே இருப்பான் மக்களே. அடுத்து டபுளுக்கு என்ன சொல்லணும் மறந்துட்டேனே, என்னவா இருக்கும்ன்ற மாதிரி. ஏன் ப்ரோ நீங்கள் இடையில இப்படி டச்சப் பண்ணுறேன். சரி மக்களே, இந்த ஒரு ஆட்டத்துக்கு அப்புறம் நம்ம வீடியோ முடிச்சுக்கணும். பேசாமல் இப்பயே கொண்டுருவோம். ஒரு எவனாச்சும் மாட்டுங்கடா, கொண்டுடுறேன். இங்கே இருக்குல்ல, இப்படி இருந்தால் யார் கொண்டாங்கன்னு தெரியாது. மகளே கொண்டு விட்டாச்சு. இப்போ நான் வெளில போனாலும் அப்படியே இதாயிடுவேன். அப்படியே எல்லா லிப்பிட் பாய் அப்படியே வீடியோ முடிச்சுக்கலாம். என்னடா என் மேலே ஒருத்த கமெண்ட்ல போடல. அட பாவிலா, யாரு கொண்டாடே அவனுக்கு இலக்கிய தெரியலை. நீ என்ன பண்ற? நான் ஒருத்தரை கொண்டுட்டேன், ஆனா யாரு கொண்டாட அவங்களுக்கு தெரியல. நான் தான் ரிப்போர்ட் அடிச்சோம்ல. மேல ஒரு ஓட்டு கூட வரல மக்களுக்கு. கண்ணு முன்னாடி போட்டு அவனாச்சும் தப்பிச்சதை பார்த்துருக்கீங்களா? நான் தப்பு பண்ணாவா? நீ தப்பிச்சிட்ட, நீ தப்பிச்சிருவ. நீ எவ்வளோ பெரிய ஆளு. எப்படின்னா கூட்டமாக இருக்கும்போது கொண்டுருணும் மக்களே, அப்படின்னா கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆமா இப்போ போறாங்க பாருங்க. ஒருத்த மாட்டா போதும், தனியா சீக்கிரம் டக்குன்னு கொண்டு மாடி இல்ல. அது இம்போஸ்ட் போகல. ஈடா ஒண்ணு நீ இங்க வச்சிருக்கேனா? இட போவீங்களா? இங்க இத்தனை பேர் இருக்கீங்களாடா? இப்போ கொல்ல வேணாம். வெயிட் பண்ணு ப்ரோ, வெயிட் பண்ணு. நான் இங்கே டாஸ்க் முடிச்சுட்ருக்கேன். வெளில போங்கடா. டாஸ்க் முடிச்சா கொல்ல முடியாது. என்ன பண்ற? டாஸ்க் முடிக்கிற மாதிரி பண்ணி எல்லாரும் ஒன்றுவோம் மக்களே. என்ன ஆகும் இந்த வாட்டி? எந்த ஆக போகுது? நம்ம மேலே போடக்கூடாது, நம்ம மேலே கூட போடக்கூடாதுன்னு வேண்டிக்கூடா. கடவுளே அஜித் ப்ரோ, நீங்கள் எல்லாம் மறக்காமல் கமெண்டில் நீங்கள் யார் ஃபேனுன்னு மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்க. யாருக்கு அதிக என்னென்ன கமெண்டில் ப்ரோ பேச தெரியாட்டி விட்டுறேன். நீங்கள் கைஸ் நம்ம சேனல் லோகோ மாற்றியாச்சு மகளே. அது எத்தனை தாட்டி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கு இந்த லோகோ பிடிச்சிருக்குன்னா ஓகேன்னு போடுங்க. பிடிக்கலனா டிஸ்லைக் மாதிரி ஒரு டிஸ்லைக் மாதிரி ஏதாச்சும் ஒன்று அனுப்பிச்சுடுங்க. டிஸ்லைக்குன்னு போட்டுருங்க கமெண்ட்லேயே. நம்ம 11 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணலாம். நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா தான் எங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிக்க முடியும். முன்னால் முடியும் என்று ஊரே சொல்லு, நம்பாதே என்ற மாதிரி. கொண்டாச்சு செல்ஃப் ரிப்போர்ட் எவனாச்சும் சொன்னீங்க வெட்டி போடுவேன். நம்பாதே. செல்ஃப் ரிப்போர்ட் இல்லைல்ல, நம்பாதே. லொகேஷன் வந்து எந்த இடம் ப்ரோ? அது லொகேஷன் நான் இருக்கிற இடம் அண்டு ஸ்டோரேஜா ஜெகன்மாஃபியே ப்ரோ ஓட்டு ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒருத்தந்தான் ப்ரோ இருக்கேன். அதுவும் எம்எல்ஏ அவனும் ஓட் பண்ணல. நீ மகளே எவ்வளோ பெரிய ஆளு, நீ எவ்வளோ பெரிய தில்லானங்கடி. நீ ஜெயிச்சிருவலே, ஜெயிச்சிருவே. வாங்கடா. என்னைய பொறுத்த வரைக்கும் நீ ஒரு தில்லானங்கடி, கிரிமினல். மகளே பாத்தியா? என்ன நில்றா, செத்துருடா, சாவுடா, போட்டா. இது எந்த இடம்? இது எந்த ஏரியா நான் இருக்கிறது? வெப்பன்ஸ் இருக்கியா? அப்போ வெப்பனா இருக்குமா? இன்னும் ஒருத்தரை கண்டா நான் ஜெயிச்சிட்டேன் ப்ரோ.
ஒருத்தனை கொல்லணுமா? ஆமா நாங்க 3 பேர் தான் இருக்கோம். இங்க பாரு உன் மேல பைண்ட் பண்ணல ப்ரோ. எம்எல்ஏ லாஸ்ட் நேரத்துல நான் போட்டு போட்டுறீங்க போறீங்களடா. மனுஷே வெறுத்துருவேன்டா மனுஷா. ஆஹா ரெண்டு நல்ல வேளை உனக்கு ஒன்று தான் வந்திருக்கு. ஆமா ப்ரோ தப்புச்சு ப்ரோ. இல்லாட்டி அவன் கிடையாது இம்போஸ்டர், நான் தான் இம்போஸ்டர் வின்ஸ். சரி உங்களிடம் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்வோம். நாங்கள் உங்களோட விடை பெறுவது உங்கள் அபிஷேக் கண்டு எம் நவீன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய சப்போர்ட் மோட்டிவேஷன்லாம் கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் நம்மளால சேனலில் நிறையா மறக்காம பெல் பட்டன் ஆன்ல வச்சிருங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் வரும்.